இந்த ஆல்பம் பாலு சார் பாடணுன்னு இறைவன் போட்ட கட்டளை. எஸ்பிபி சார் இல்லாதது ஒரு பெரிய வருத்தம். பட் என்ன பண்ண முடியும், நம்ம கையில் இது இல்லை. பட் நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அவருடைய பாடல்கள் எப்போவுமே நம்ம காதலை ஒழிச்சு கொண்டே இருக்கும், சந்தோஷமாகவே இருப்போம். இந்த புதிய கடைசியாக அவர் பாடின பாடல் ஒரு மெகா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. They say lost in English. In English grammar, there is a chapter called gerund. It's called an adverbial noun. An adverb becomes a noun. Now, the last is an adjective today. Last album is not last. அதுக்கு முன்னாடி எவர் போடுங்க, இந்த பக்கம் இங்குன்னு ஒரு வெர்பு போடுங்க, எவர்லாஸ்டிங் ஆல்பம் அது. ஸோ தட் வே this will be an everlasting album. ஒரு ப்ரோக்ராம் போனாலும் even if he has sung that song 100 times, அந்த ஸ்டேஜில் உட்காரும்போது before he sings that song, he is going through the lyrics and the song so that he has to be perfect. He should not let the musicians down or the audience down. அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு இதில் ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டேஜில். அவர் மட்டும் ஒரு சைடில் இருக்க ஏதோ கேட்டுருக்கார். நான் கேட்டு என்ன சார் கேட்குறேன், நான் இந்த அடுத்த பாட்டு பாட போகிற பாட்டு கொஞ்சம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த லிரிக்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட்ஸ் ஜஸ்ட் டு மேக் ஷூர் ஐ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக். ஸோ வாட் டெடிகேஷன், ஐ மீன் ஹி டசன்ட் ஹேவ் டு டூ தட்ல. ஸோ பட் அந்த ஒரு டெடிகேஷன் டில் தி எண்ட் ஹி மெயின்டைன்ட். ஸ்ரீஹரியுடைய தம்பி. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி சிம்பொனியுடைய வரலாறுலேயே பெரிய நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 4-5 வருஷமாகவே இந்த ஆல்பத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு நிறைவு வந்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறது அதோட பெரிய சந்தோஷம். உங்கள் எல்லோரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த விஸ்வரூப தரிசனம் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்த சிம்பனி திரு ராஜேஷ் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம், நன்றி. எனக்கு ஆக்சுவலாக பாலு சாரோட கடைசி ஆல்பம்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே இருக்க மாட்டாரா, இன்னும் இருந்திருக்கலாமே, இன்னும் நிறைய பாடியிருக்கலாமே நம்மளுக்கெல்லாம், அந்த ஒரு வருத்தம் தான் எப்போவுமே. ஸோ அதனால் but nevertheless it is reality that we have to accept. இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து கேட்டேன், அப்படியே மகிழ்ந்தேன், பரவசம் அடைந்தேன். இதில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள்.
நிஜமாகவே இந்த ஆல்பம் கேட்கும்போது இப்போ பார்க்கும்போது அது ஒரு நிஜமாகவே அந்த ஒரு விஸ்வரூப தரிசனம் கிடைச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு பிரம்மாண்டமாக ஒரு தத்ரூபமாக அமைஞ்ச ஒரு ஆல்பம்னு சொல்லலாம். ஏன்னா இது நல்லா வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு, அதெல்லாம் சொல்கிறது அமையிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது அமையிறது அவன் நினச்சாதான் முடியும். அது அது பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி எழுத முடியும், இந்த மாதிரி கம்போஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி பாட முடியும். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி, அது அதனால்தான் அது அமையிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு காரணம் கண்டிப்பாக முதல்ல மை டியர் ரகுமாமா, ரகு சார் அவர்களுக்கு, அப்புறம் குருநாதர் சித்தர் ஐயாவுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி எஸ்பிபி பாலு சார், அண்ட் தென் ராஜேஷோட அந்த முயற்சி, யூனோ. ரகு சாரை பற்றி ஆரம்பித்தா அப்புறம் நிறுத்த முடியாது. ஏன்னா லெஜெண்ட்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ஆர் மேட்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா he is of course a born legend, but he has become more than a legend through his hard work and experience. And நான் அவரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் அவர் ஒரு குருஸ்தானம் எனக்கு. கம்போசிங் இட்ஸ் லைக் ஒரு பூங்கால நடைப்பயிற்சி பண்ணுறோம்ல, வாக்கிங் இன் த பார்க்னு சொல்லுவோம். தட் இஸ் லைக் தட் ஃபார் ஹிம் இஸ் ஜஸ்ட் நத்திங். சும்மா ஜோஜூப்பி அப்படியே ஈஸியாக அப்படியே கம்போஸ் பண்ணி போயிடுவார். பட் இது அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையாக, so much of effort has gone into the composing, and ஆத்மார்த்தமாக எழுதியிருக்காரு குருநாதர் சித்தர் அவர்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபிலாசபி லைக் பகவத்கீதா ஒரு சிம்பிளிஃபை பண்ணி அது மக்களுக்கு போய் சேர்க்கறது பெரிய ஒரு விஷயம். அது கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தால் தான் அது முடியும். கோர்ஸ் ரகு மாமா பற்றி சொல்லணுன்னா எனக்கு எவ்வளோ so much I have learned. சங்கீதத்தில் இருக்கிற பல நுணுக்கங்களும் அவர் சொல்லும்போது கற்றுண்டேன் இல்லை புரிஞ்சுட்டேன்னு சொல்கிறதோட அனுபவித்தேன் நான். அந்த அனுபவிக்கிறது எல்லாரும் சொன்னால் அது வராது. only some people, because அது அவர் சொல்லி கொடுக்குற, நீங்கள் you have to see him teaching the singers. அந்த ஒரு சங்கதி சொல்லி கொடுக்கும்போது அந்த ஒரு பேஷன், அந்த பேஷனோட சொல்லுவார் ஒரு சங்கதியும். அதுதான் அவரோட கிரேட்னஸ். Because I can just visualize every song, every sangadi that he taught me in the various albums I have worked with him. Sorry, நான் இது இப்போ இப்படி பார்த்து படித்தேன். ஏன்னா I don't want to miss out any points. ஏன்னா மறந்து போயிடும் சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம். அதான் ஸோ அது நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் அது உணர முடியறது அதில் சில பேர் சொல்லும் போது தான் அதில் ரகுமாமா ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் musicians and that I have been blessed to work with. இன்றைக்கி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். இப்போ 10 நாள் கூட போனேன் குரு அவர் ரூமுக்கு போனேன். ஏன்னா என்னென்னமோலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு ரேடியோ இருக்கும், இல்லை ஒரு டெலிஃபோன் இருக்கும், அது இருக்குது. அதுக்கு நடுவில் ஏதோ கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மைக்கில் அது பாடிட்டு யாருக்கோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காரு. ஸோ
this is all so much dedication. அப்படியே it's just born for music ங்கிற மாதிரி அதான். that's why we can just go on talking about him and இந்த இதில் அந்த ராகத்தெல்லாம் எவ்வளோ ஒரு ஸ்ரத்தையாக அவர் சூஸ் பண்ணி பாலு சாரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. see that is also ஒரு சிங்கருக்கு எப்படி ஒரு சிங்கரோட வாய்ஸுக்கு அவரோட அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கம்போஸ் பண்ணோங்கிற விஷயம். இஸ் அ மாஸ்டர் இஸ் லைக் ஸோ அதான் இட்ஸ் such a fantastic product that they have brought out together. and ராஜேஷுக்கும் பெரிய ஒரு ஹியூஜ் பெரிய பங்குண்டு. ஏன்னா என்ன பிரம்மாண்டமாக பண்ணி கம்போஸ் பண்ணி பாடினாலும் அது கரெக்டாக வெளியில் கொண்டு வரணும். அது வந்து அவர் சூப்பர். அவர் ஹீஸ் அ மாஸ்டர் இன் தட். தேங்க்யூ ராஜேஷ் அண்ட் டீம் அண்ட் ரிகேஷ். அப்புறம் அஃப்கோர்ஸ் பாலு சாரோட வாய்ஸ் எவ்வளோ வயசானாலும் மாறவே மாறாது. அவரோட குரல் மட்டும் என்ன ஒரு அப்படி அனுபவித்து பாடியிருக்காரு. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படி வாய்ஸ் வந்து பறக்கிறது அப்படி ஏன்னோ. ஸோ நான் வந்து ரிப்பீட் மோடில் தான் இந்த பாட்டு வந்து போயிட்டுருக்கோம். ஏன் இன்னும் அவரோட பாடல்கள்லாம் இன்னும் நிறைய கேட்டுகிட்டே இருக்கோன்னா அது அவரோட டெடிக்கேஷன். தட் இஸ் சம்திங் ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச் ஃப்ரம் பாலு சார். ஒரு ப்ரோக்ராம் போனாலும் ஈவன் இஃப் ஹி ஹஸ் சங் தட் சாங் 100 times, அந்த ஸ்டேஜில் உட்காரும்போது பிஃபோர் ஹீ சிங்ஸ் தட் சாங் ஹீ இஸ் கோயிங் த்ரூ த லிரிக்ஸ் அண்ட் த சாங் ஸோ தட் he has to be perfect. He should not let the musicians down or the audience down. அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு இதில் வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டேஜில். அவர் மட்டும் ஒரு சைடில் இருக்க ஏதோ கேட்டுருக்கார். நான் கேட்டு என்ன சார் கேட்குறேன், நான் இந்த அடுத்த பாட்டு போகிற பாட்டு வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த லிரிக்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட்ஸ் ஜஸ்ட் டு மேக் ஷூர் ஐ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக். ஸோ வாட் டெடிக்கேஷன். ஐ மீன் he doesn't have to do that. So, but அந்த ஒரு dedication till the end he maintained. And then of course how can I not talk about Guru, my dear friend. So much I have learnt from இதே மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி தான். அந்த 35 வருஷம் அந்த ஆரம்பத்துலேருந்து குரு ஸ்டூடியோவில் முதல்ல நுழைஞ்சலேருந்து யூனோ அவரோட அந்த டிப்ஸ் ஆன் ஹவு டு யூஸ் த மைக், how to move away, so many things in even technically many aspects in mixing and so many things I have learned. And he is like a sound magician and you know avlo beautiful ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்காரு. and I'm so blessed. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கோம். I feel really blessed to release this beautiful album. இந்த ஆல்பத்தில் பாடின எல்லா கோரஸ் சிங்கர்ஸ் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காங்க. இப்போ அது விடவே மாட்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் வெரி ஹாப்பி தட் யூனோ நீங்களும் குரு யூ ஆல்சோ made so much of contribution to this through your inputs and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. So my wishes to all the musicians also. இங்கே கூடியிருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நீங்கள் தான் இது வெளியில் எடுத்துகிட்டு போகணும், நிறைய பப்ளிசைஸ் பண்ணணும். அண்ட் ராஜேஷுக்கு யூ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் இது வந்து பல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்றோம். இந்த ஒரு ஆல்பம் எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படணும், அதுதான். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த விஸ்வரூப தரிசனம் ரொம்ப அழகான ஒரு அழகாக அந்த பேரும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கு. ஏன்னா பகவானோட விஸ்வரூபம் நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ் அ கம்போசர் ரகுமாமாவோட விஸ்வரூபம் பார்க்குறோம். ஆஸ் அ லிரிசிஸ்ட் உங்களோட விஸ்வரூபம் பார்க்குறோம். பாலு சாரோட அந்த பாடல், அவரோட ஆஸ் அ சிங்கர் ஹிஸ் விஸ்வரூபம் வி கேன் see in his singing. அண்ட் குரு உங்களோட அந்த மிக்சிங் உங்களோட, பிகாஸ் இட் இஸ் புஷ்ட் எவ்ரிபடி டு their limits, you know.
when a product like this comes, it pushes you to your limit. Otherwise you cannot bring out something. இது மாதிரி கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு எஃபர்ட். அவர் பார்க்குறதுக்கே ராஜேஷ் விஸ்வரூபம் மாதிரி இருப்பார் எப்போவுமே. ஸோ அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் எடுத்துகிட்டு எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட நான் ஒரு மேஸ்திரி வேலை தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் அ கன்ஃபெஷன். என்ன பண்ணதெல்லாம் ஸ்ரீஹரி என்கிற ராஜேஷ், சிம்பனி ராஜேஷும் என் சன் குருவும், 2 பேரும் 2 கண் எனக்கு. அஃப்கோர்ஸ் மெயின் ஃபார்மேட்லாம் போட்டு கொடுத்தேன். சைடு இந்த 5 ராகம் செலக்ஷன் பண்ணிங்கோ, இதை சஷ்டி கோஷம் மாதிரி லூப் பண்ணுங்கோ. பட் அதே மெயின்டைன் பண்ணோன்னா போக போக கொஞ்சம் ஆட் அப்படி கானடா, அப்புறம் ஒரு சிந்து பெரிய என்னென்ன இருக்கோ. இட் ஸ்டார்ட் வித் கல்யாணி. பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கீ ஷிஃப்டர்லாம் குருவுடைய கான்செப்ட். ஸோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஐ வில் லெட் லூஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளாஷஸ். ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பாருங்கோ. They say lost in English. In English grammar, there is a chapter called gerund. It's called an adverbial noun. An adverb becomes a noun. Now, the last is an adjective today. Last album is not last. அதுக்கு முன்னாடி எவர் போடுங்க, இந்த பக்கம் இங்குன்னு ஒரு வெர்பு போடுங்க. எவர்லாஸ்டிங் ஆல்பம் அது. ஸோ தட் வே this will be an everlasting album. ராஜேஷுக்கு பெருமை சேர்க்க போகிறது அதுதான். நாட் ஓன்லி தட், ஐ எம் ட்ரீமிங் ரைட் நோ, இன்னும் கொஞ்ச நாள் 6 மாதம் 1 வருஷமோ இட் வில் ரீச் PM மோடிஸ் நியூஸ் தட் இப்படி ஒரு ஆள் சவுத்தில் இவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு. பிகாஸ் இஸ் எ கிரேட் டிவோட்டி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. இது தவிர ஒரு 30 to 45 seconds சில டிசர்விங் எபிட்டம்ஸ் சொல்கிறேன் பாருங்க. தி ஃபர்ஸ்ட் எபிட்டமைசேஷன் இஸ், நான் பஜகோவிந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் MS சுப்பலட்சுமி பாடி தான் இந்த பேர் ராஜாஜி எனக்கு கொடுத்தாரு. யூ வில் பி கால் ஃப்ரம் டுடே ஆஸ் HME ரகு. நீ 10 வருஷமாக ஆல் இண்டியா ரேடியோவில் டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியர் வேலை பண்ணது யாரும் சொல்ல மாட்டா, உன்னை இதுதான் சொல்லுவா. பிகாஸ் திஸ் வாட்ஸ் கோயிங் டு டேக் யூ ஆன். அண்ட் HME ரகு ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் யூ ஃபார் 50 years ஆஃப் ஒர்க்கிங். இதில் மெயின் விஷயம் என்னென்னா, எவ்வளோ டிசர்விங் சொல்கிற பாருங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரோ ட்ரை பண்ணால் உன்னிகிருஷ்ணன் கேம். பிகாஸ் கோரஸில் சொல்கிறதெல்லாம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. ஸோ ஒரு கிருஷ்ணன் தான் இன்னொரு கிருஷ்ணன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கணும். அது ஒரு மோஸ்ட் பிஃபிட்டிங். இது மாதிரி எல்லாருக்கும் நேர்ந்துடாது. ராஜேஷ் சொல்கிற மாதிரி அதற்கு ஒரு டைம் வரணும்னா அதுக்கு டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. 1st June நம்பர் 1 தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி மந்த். அண்ட் ஜூன் பெஸ்ட் ஆஃப் மந்த்ஸ் ஃபார் ரிலீஸிங் சச் திங்ஸ். கிருஷ்ணனுடைய இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் அல்டிமேட்லி அவர் பாடினது அதெல்லாம் என்னை பழச நினைக்கணும் இல்லை. தி ரெமினிசன்சஸ் ஆர் நியூமரஸ். 1 2 கிடையாது, இன்யூமரல். பாலுவை நான் சந்தித்தது, அதே மாதிரி உன்னியை சந்தித்தது. ஒவ்வொருத்தரும் சந்திப்புலேயும் ஒவ்வொரு முதல் சந்திப்பும் பெருசாக இருக்குது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னியை பார்க்கும்போது ரவிகரன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிருந்தார் கிளாசிக்கல் எடுக்கணுன்ட்டு. ஹி சாங் கேதாரகோள வர்ணம். அங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தேன். நீ சாடி தோரன் பண்ண, நீ சரி மாதிரி எட்டலை உன்னி. அது எப்படி இருக்கணும், இஃப் இட் டச்சஸ் தி மத்தியமம்னு சொன்னார். நான் பாடி காமிச்சோடனே அதுக்கு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹி சிங்ஸ் தட் டைப் ஆஃப் கேதாரகோளா, நாட் தி சாதாரண கந்தர். சில பேர் லைட்டாக மிஸ் ஆகிடும், தெரியாது. இதனால எல்லாமே எனக்கு நிறைய பாலமுரளி கொடுத்த நாத சுதாரணமாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிருதுஸ் இருக்குது. பட் தி பெஸ்ட் பிருது ஐ ஹவ் ரிசீவ்ட் இஸ், யாரோ ஒரு ஆள் உன்னை இசையில் நக்கிறார். வரவங்கிட்டலாம் எதனா மிஸ் ஆச்சுன்னா இதை தான் எடுத்து சொல்லுவேன். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னா ஒரு மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி தே பிகம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். இன்றைக்கி உன்னி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு வெரி ஃபியூ. அண்ட் அவர் என்ட்ரி டேஸில் யாரெல்லாம் இருந்திருக்கா, ஒரு TMS இருந்திருக்கார், அந்த பக்கம் யேசுதாஸ், இந்த பக்கம் பாலு. இவா நடுவில் ஒருத்தர் அப்படி பில்லராட்டம் நிற்கிறாருன்னா தட் இஸ் தி எக்யூப்மெண்ட் இன்சைட். கர்நாடக இசையில் எங்கள் மாமனார் அவருக்கு வாத்தியார், நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேர் இல்லை, மோர் தென் 100 கம்போசர்ஸ் இwould have worked. ஹிஸ் டாட்டர் தயார் பண்ணிருக்கார் பாருங்க. ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் வெஸ்டர்ன் மியூசிக் சிங்கர், ஆப்பரா சிங்கர். அவருக்கு எவ்வளோ காஸ்மாபாலிட்டன் டேஸ்ட் இருந்தால் இவ்வளவும் பண்ணுவார்.
என்னவளே பாடுற டேஸ்லேருந்தே இஃப் யூ அப்சர்வ், என்னுடைய மறக்க முடியாத ஆல்பம் இந்த பாரதி இன்றைக்கும் செல்லிங். எல்லோரும் சொல்லுவோம். வாணி ரெக்கார்டிங் கம்பெனி விஜயராகவன் ஃபோர்ஸ் டு மீ இன்றைக்கி கூட கண்டினியூஸாக வித்துட்டுருக்கேன். என்னென்னா அதில் ஒரு பாடியிருக்கிற பாரதி சாங், அதில் ஒரு பாரதியார் பாட்டு வந்து கோசலம்ங்கிற மேடம் காணி நிலம் வேண்டும். இவ்வளோ அழகாக எல்லாம் இன்னைக்கு கூட ராகுல் ரவீந்திரன் டெலிஃபோன் டெஸ்டன் சார் அது அவர் பண்ண மாதிரி என்னால் பாட முடியல, வராது, உனக்கு கோசலம் தெரியும் நான் பாருனேன். ஸோ ஹீ ஹேஸ் நோன் ஆல் தட். ஸோ தி ரைட் மேன் ஹேஸ் கம் டு தி ரைட் ஜாப், ஹி ஹேஸ் ரிலீஸ்ட் இட். அதனால் இந்த ஆல்பத்துக்கு எவர் லாஸ்டிங்காக தான் இருக்கும். இது என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஐ விஷ் எவ்ரிபடி a good listening and music and more turnouts for our friend Symphony Rajesh. All the best. இந்த ஆல்பம் பாலு சார் பாடணுன்னு இறைவன் போட்ட கட்டளை. இது வந்து என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களெல்லாம் போர் அடிக்கக்கூடாது. ஆல்பம் கம்போஸ் பண்ணியாச்சு, பாட்டு முதல்ல எழுதியாச்சு, கம்போஸ் பண்ணியாச்சு, யாரை பாட வைக்கலான்ற ஒரு தேடல் 6 மாதம். அவர் இவர் என்னார் ஒரு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்குது. ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த ஓகே இது இந்த ஆல்பத்துக்கு இவர் கரெக்ட் அப்படின்றது வந்து ஒரு சிங்கரும் மேட்ச் ஆகலை. இது வந்து மற்ற சிங்கரை வந்து நான் தரைக்குறைவாக பேசணுன்னு சொல்லணும். இந்த பர்டிகுலர் ஆல்பம் வந்து இப்படி எக்ஸிக்யூட் ஆகணும்னு என் மண்டைக்குள்ள ஒன்று இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக யாருமே எனக்கு தோணலை. 6 மாதம் போயிடுச்சு. ஒரு நாள் நைட்டு 2:30-3 மணி இருக்கும். திடீர்னு எனக்கு வந்து பாலு சார் படம் வைக்கலாமே. ஐயோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னை திட்டிக்கிட்டேன் நான், இவ்வளோ நாள் நான் ஏன் அதை பற்றி யோசிக்கலன்னு சொல்லி. ஆனால் வந்து பாலு சாரை பாட வைக்கணும்னு சார்கிட்ட போய் சொல்லணுன்னா எனக்கு ஒரு பயம். ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் கர்நாடிக் கலந்து தான் கம்போஸ் பண்ணுவார் எப்போவுமே. ஸோ இது அவர்கிட்ட போய் தைரியமாக சொல்கிறதுக்கு எனக்கு முடியல. குருக்கிட்ட போயிட்டு, குரு என்ன இந்த மாதிரி ஒரு தாட் தோணிருக்கு. ஐயோ சொன்ன ஒன்றில், ஐயோ நான் சொல்ல மாட்டேன் அப்பா கிட்ட நீயே சொல்லு, ஐயோ உனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால் நீயே சொல்லு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு திடீர்னு வந்துட்டார் ரூம்குள்ளே. அப்பா இந்த மாதிரி சிங்கர் தேடிட்டு இருக்கோம்ல, பாலு சார் பாட வைக்கலாமா? டேய் ஏன்டா முதலே சொல்ல, சூப்பர் பிரமாதம் ஜமாய்ச்சிடலாம். சேம் இதே வார்த்தைகள் தான் சொன்னார் அவர். ஆனால் ஒன்று, நாளைக்கு காலைல வா 10 மணிக்கு வந்துரு, நான் கம்போஸ் பண்ணது வந்து அங்கங்கே லைட்டாக டச்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன், அதை வந்து பாலு சாரை பாட வைக்கலாம். யூ ஓன்ட் பிலீவ், அவருக்கு வயசு அவர் தான் சொல்லணும், கெஸ் பண்ணவே முடியாது, 86 வயசு அவருக்கு. 10 மணிக்கு காலைல என்னை ஸ்டூடியோக்கு வர சொன்னார். நான் 9:45 போயிட்டேன், ஏன்னா அவரை பற்றி தெரியும். 9:30 மணிக்கு அவர் முதல்ல வந்துட்டார். 10 மணி பாட ஆரம்பித்தாருங்க. தட் இஸ் அவர் மைக் வச்சு தான் இப்போல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, அவர் கம்போஸ் பண்ணுறதை வந்து ரெக்கார்டிங் பண்ணிவிடுவோம். குரு இந்த பக்கம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 10 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணிக்கு நான் ஸ்டாப்பாக அப்படியே நின்று பாடிட்டுருக்காரு. முழு ஆல்பம் அந்த ஒரு 3.5 மணி நேரத்தில் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஏற்கனவே கம்போஸ் பண்ணதை லைட்டாக அங்கங்கே தட்டி பாலு சாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பிரமாதமாக முடிச்சிட்டாரு. சரி, இது முடிஞ்சுது. இது வந்து தோராயமாக ஜனவரி ஃபெப்ரவரி டைம். ஸோ நாங்கள் வந்து 2020 சார் மியூசிக்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, மியூசிக் யாரை பண்ண வைக்கலாம், கீபோர்ட்ஸ் யாரை வாசிக்க வைக்கலாம்னு சொல்லி தேடல். அங்கே வேற ஒரு தேடல். நான் வந்து அங்கங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி மொரிஷியஸ் வரைக்கும்லாம் போயிட்டேன். ஒன்றும் சரிப்பட்டு வரல, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் கோவிட், மார்ச் கோவிட் வந்து பீக் வந்தாச்சு. ஏப்ரல் மே வரைக்கும் நான் வந்து அப்படி இப்படி இருந்தேன். திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளே என்னமோ தோணுச்சு, என்னன்னு தெரியல. அதோடைய காரணம் இது வரைக்கும் எனக்கு புரியல. அது கடவுள் ஆணைன்னு சொன்னேன்னே, அதுதான் இது. நான் வந்து குருக்கிட்ட போய், குரு நம்ம மியூசிக் பண்ணுறதுலாம் அப்படின்னா இருக்கட்டும், பாலு சாரை முதல்ல பாட வச்சிடலாம். எதுக்கு பண்ணலாமே அப்புறம்? இல்லை எனக்கு என்னமோ தோணுது, அவரை முதல்ல பாட வச்சிடலாம். ஐயோ திருப்பியும் நான் சொல்ல மாட்டேன், அப்பா கிட்ட நீ போய் சொல்லு. ஏன்னா வந்து மியூசிக் இல்லாமல் பாட வைக்கின்றது வந்து ஒரு ஒரு
ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்போசர்ஸ்லாம் சான்ஸே இல்லை, ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படி ஃபீல் வரும் என்று முதல் வார்த்தை வரும். நான் திருப்பியும் போயிட்டு அப்படியே நெளிஞ்சி அப்பா இந்த மாதிரி மியூசிக் இல்லாமல் பாலசுர முதல்ல பாட வைக்கலாமா? முதல்ல அவர் வந்து கொஞ்சம் வேண்டாமே, என்னத்துக்கு, அப்புறம் பண்ணிக்கலாமே. நான் கொஞ்சம் ஆடம் இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் அப்படி இப்படி சொல்லி பேசி அவரை ஒரு மாதிரி தாஜா பண்ணி ஓகே பண்ண வச்சாச்சு. பாலு சாருக்கு பேசியாச்சு. பாலு சார் பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஜூலை 8ஆம் தேதி அவர் ஃபோன் பண்ணுறாரு குருவுக்கும் எனக்கும். பாடிட்டுருக்கேன், பிரமாதமாக இருக்குது, அணுவாக ரசித்து பாடிட்டுருக்கேன், பிரமாதமாக பண்ணியிருக்காரப்பா. வாட்ஸ்அப்பில் பேசினார் அவர், மெசேஜ் அனுப்பிச்சார், பார்க்குறேன், நான் தேடுறேன், கிடைக்குதான்னு பார்க்குறேன். அவர் பேசும்போது பாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பாடிட்டுருக்கேன், பிரமாதமாக இருக்குது, இதை வந்து நான் இந்த வயசில் இப்படி ஒரு ஆல்பம் நான் பாடணுன்னு நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை இது. 8ஆம் தேதி இந்த ஃபோனு, 18ஆம் தேதிக்குள்ளே அதை ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டாரு. 18ஆம் தேதி காலையில் ஃபோன் பண்ணுறாரு. இந்த ஓப்பனிங் சாக்கி வந்தது இல்லையா, ஒரு 2.5 minutes சாக்கி, அது முதல் ஆரம்பிக்கிற இடம், அது அன்றைக்கி தான் பாட போகிறாரு. காலையில் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி இன்றைக்கி பாட போகிறேன், நைட்டுக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். நடுவில் ஒரு வார்த்தை, கோமேதகம்ன்ற வார்த்தை, அவருடைய பர்சிவரன்ஸ் பாருங்கள், அவருடைய ஹார்ட் ஒர்க் பாருங்கள். முதலே ஒரு போர்ஷன் பாடி அனுப்பிச்சிட்டாரு. நாங்கள் கேட்டிருந்தோம். கோமேதகம் என்ற வார்த்தை நான் வந்து எல்லாருமே கோமேதகம் கேட்டு தான் பழக்கம். ஸோ நானும் குருவும் ரொம்ப யோசனை பண்ணி சொல்லலாமா வேணாமா, ஏன்னா அவர் பாடி முடிச்சிட்டார், இதுக்கு மேலே சொல்லணுமா, பட் இல்லை வேணாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாலு சொல்லிட்டு, இது மாதிரி கோமேதகம் என்ற வார்த்தை நீங்கள் கோமேதகம்னு பாடியிருக்கேன், அது வந்து கோமேதகமாக பாடி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியா? இல்லையே, நான் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி தான் பாடினேன், அது கோமேதகம் தான், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன், பட் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கோமேதகம் கூட பாடி கொடுத்துறேன், நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க, தனியாக அந்த ஒரு வார்த்தை தனியாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அவசியமே இல்லை, ஏன்னா அவர் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி சான்ஸ்கிரிட்டில் கோமேதகம் தான் பேர், அவர் கரெக்டாக அவருக்கு தெரியும். ஆனால் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தரேன், நீங்கள் எது வேணால் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. 18ஆம் தேதி நைட்டு கொடுக்குறாரு. 21ஆம் தேதி ஹைதராபாத் போகிறாரு. 23ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறாரு. அப்புறம் வரவே இல்லை. ஸோ அன்றைக்கி நான் அடம் பிடிச்சி பாலு சாரை வந்து மியூசிக் இல்லாமல் பாட வைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நான் பண்ணலன்னா இன்றைக்கி இந்த ஆல்பம் அவர் பாடியிருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இது ப்ரீ ஆர்டென்ட், அவர் தான் பாடணுன்னு எழுதி வச்சது, அவர் பாடிட்டார். இந்த ஒரு மேட்டர் வந்து நான் சொல்லி ஆகணும், அதனால தான் சொல்கிறேன். இப்போது அது இல்லாமல் இந்த ஆல்பத்தில் என்னென்னமோ நடந்தது, தானாக நடக்குது. இந்த ஆல்பம் வந்து டால்பியில் ஃபஸ்ட் டைம் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு ஆல்பம் டால்பியில் ரிலீஸ் ஆகுது. அது அவங்களே வந்து இது பாலு சாருடைய கடைசி ஆல்பம் சொன்னோடனே அவங்களே வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி டால்பியில் ஃபஸ்ட் டைம் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய விஷயங்கள் இது மாதிரி வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட்டோட கண்டிப்பாக இந்த ஆல்பம் நல்லா ரீச் ஆகுன்ற நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரைட்டர் அவர்கள் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்கிறதுன்னு கேட்கலாம். என்னுடைய பணிவான கனிவான வணக்கங்கள். முதல்ல நான் இந்த கடவுளுக்கு கொடுத்துக்கிற ஜென்மமே இந்த விஸ்வரூப தரிசனத்துக்காகவே அந்த பகவான் பண்ணி இந்த மாதிரி பெரியவங்க அந்த அந்த டிவைன் அசோசியேஷன் சின்னவனுக்கு ஒரு வாய்ப்பு பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த கிருஷ்ணனுக்கு எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு நன்றி சொல்லிட்டு பத்தாது. அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவார், எப்போ பண்ணுவார், எப்படி பண்ணுவார் ஒன்றும் தெரியாது நமக்கு. இப்படி இந்த சின்னவனுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை குறித்து ஒரு இப்போ நான் இதை எழுதுனேன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பகவானுடைய அனுகிரகம் அந்த வார்த்தைகள் வந்து அவங்க அவர் போட்டது. நான் ஒரே ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ நான் எழுதுறதுன்றோம், இப்போ எல்லாமே கடவுள். இந்த உடம்பு அவங்க கொடுத்தது, இந்த புத்தி அவங்க கொடுத்தது, இந்த கைக்கு மூமெண்ட் அவங்க கொடுத்தது. கை எது ஸ்டார்டிங் நம்மளால நம்ம எழுத முடியாது. ஸோ எல்லாம் கடவுள் பண்ணிவிட்டு இது பிரபாதமாக எழுதிருக்கீங்கன்னு கிரெடிட் நான் எடுத்துக்கிட்டா கடவுள் நினைப்பான். என்ன அயோக்கியத்தனம் இருக்கணும்,
அவ்வளவு நான் பண்ணது என்ன கிடைக்கிற கிரெடிட்டே இவர் எடுத்துக்கிட்டுருப்பான். அதனால் அத்தனையும் நான் கிருஷ்ணருக்கே சமர்ப்பணம். இது எல்லாத்துக்கும் கிருஷ்ணன் தான் போனது. காரணம் எல்லாம் கிருஷ்ணன் தான். அத்தனையும் தான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமயம். அதனால் அது வந்து ஆனால் அதில் அது இது இந்த ஏற்பாடு பாருங்கள். இந்த கிருஷ்ணரை எழுதுல இதை அனுபவிக்கிறது கிருஷ்ணராக வருதுங்கிறாரு. அவர் இது இருப்பா உன்னி கிருஷ்ணன் அவங்க மகா மேதை அவர்கள். அவங்க வந்து இந்த இதுக்கு விழாவுக்கு வந்து இந்த தலைமை தாங்கி அது பண்ணி என்னுடைய பரம பாக்கியம் நான் நினைக்கிறேன். நான் ஸோ அதை அவர் மூலமாக அந்த கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமாக நம்ம உன்னி கிருஷ்ணன் அது மூலமாக எனக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் விட பெரியவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க பார்க்காத எழுத்தாளர்களா இல்லை அவங்க பார்க்காத இதுவா? இந்த சின்னன் எழுதக்கூடிய பகவான் அனுகிரகம் பண்ண அவர் எழுத வச்சது இது. இவன் எனக்கு அதுக்கு அவர் சம்மதம் கொடுத்துருக்கார் பாருங்க. அவங்க அதுக்கு அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் விட ராஜேஷ் அவர்கள் எனக்கு வந்து 35 வருஷங்களுக்கு மேலமா ஒரு பழக்கம். அது ஒரு எழுத்துன்னா அது எப்படி அது ஒரு வடிவம், ஒரு கவிஞனாக இருந்தால் கூட ஒரு பாட்டு எப்படி எழுதணும், அது எப்படி அதை ஒரு முறையாக கொண்டு போகணும்னு அதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிலாசபர் கைடு. என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவர் அவங்க ராஜேஷ் அவங்க இதை பண்ணக்கூடிய ஒரு இதனால தானே எனக்கு இங்கே நின்று இதை பற்றி பேசுகிற ஒரு பாக்கியம் வந்திருக்கு. அதனால் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றி என்னென்னைக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் விட நீங்கள் எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த சின்னவனுடைய இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கீங்க. இத்தனை நேரமாக இருந்து இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து இந்த பாடலையும் கேட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுட்டு என்னுடைய பேச்சில் ஏதாவது பிழைகள் இருந்தால் என்னை மன்னித்து நீங்கள் எல்லோரும் அருள் பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி என்னுடைய இந்த உரையை முடித்து கொடுக்குறேன். நன்றி 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 நன்றி. எத்தனை சொன்னாலும் அது பத்தாது. அத்தனையும் கிருஷ்ணனுக்கும் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் அதை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். உங்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன். வணக்கம், நன்றி.